நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி பிரமாணம் பையத்து செய்திருந்த அன்சாரி பெண்மணியான உம்முல் ஆலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: மதீனாவுக்கு வந்த முஹாஜர்களில் யார் எவர் வீட்டில் தங்குவது என்பதை அறிய சீட்டு குலுக்கி போட்டுக் கொண்டிருந்த போது உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கள் பொறுப்பில் வந்தார்கள். அதன்படி அவரை நாங்கள் எங்கள் வீட்டில் தங்க வைத்தோம். பிறகு அவர் நோயுற்று அந்த நோயிலேயே இறந்தும் போனார். அவரது உடல் நீராட்டப்பட்டு அவரது ஆடையிலேயே கபரிடப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள். நான் உஸ்மானை நோக்கி, சாயிபின் தந்தையே, உம்மீது இறையருள் பொழியட்டும், அல்லாஹ் உம்மை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதற்கு நான் சாட்சியம் அளிக்கிறேன் என்று கூறினேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியுள்ளான் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், பின் யாரை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று நான் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் இறந்து விட்டார், எனவே அல்லாஹ்வின் மீதானையாக இவருக்கு நன்மையை நான் எதிர்பார்க்கின்றேன். ஆயினும் நான் அல்லாஹ்வின் தூதராக இருந்தும் என்னிடம் மறுமையில் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் என்பது எனக்கு தெரியாது என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் மீதானையாக அதற்கு பிறகு நான் யாரையும் தூய்மையானவர் என்று ஒருபோதும் கூறுவதே இல்லை. சஹீஹுல் புகாரி 1243.